பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியாவின் புகழ்பெற்ற பிரம்பனன் கோயில் வளாகத்திற்கு இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவுடன் சென்றுள்ளார். அங்கு மும்மூர்த்திகளான சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா இருக்கக்கூடிய சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான அந்த கோயிலில் வழிபாடு நடத்தியுள்ளார். அங்கு பேசிய பிரதமர் மோடி சிவபெருமானுடன் தனக்குள்ள நீண்டகால ஆன்மீக தொடர்பை நினைவு கூர்ந்துள்ளார். முக்கிய சிவன் கோயில்களின் மேம்பாட்டு மற்றும் புனரமைப்பு பணிகளில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து பெறுவதை அவர் தன்னுடைய பெரும் பாக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில் வளாகத்திற்கான கூட்டு பாதுகாப்பு மற்றும் புனரமைப்பு திட்டத்தை தொடங்க இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையின் கீழ் கலாச்சார ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதில் இது மற்றொரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. இந்த புனரமைப்பு திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல நூற்றாண்டுகள் பழமையான நாகரீக தொடர்புகளை வலுப்படுத்தும் அதே வேளையில் தென்கிழக்காசியாவின் மிக முக்கியமான இந்து பாரம்பரிய தளங்களில் ஒன்றை பாதுகாக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் அமைந்துள்ள பிரம்பனன் அந்த நாட்டின் மிகப்பெரிய இந்து கோயில் வளாகம். கம்போடியாவின் அங்கோர் வாட் கோயிலுக்கு அடுத்தபடியாக தென்கிழக்கு ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கோயில் இது. சுமார் 40 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் ஆரம்பத்தில் சுமார் 240 கோயில்கள் இருந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் இந்து மதத்தை சார்ந்த மத்தாராம் பேரரசின் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. அரசர் ரகாய் பிகாதன் இதை கட்டத் தொடங்கியதாகவும் அவருடைய வாரிசான லோகபாலா ஆட்சி காலத்தில் இதன் பணிகள் நிறைவடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோயில் வளாகத்தின் மையப்பகுதியில் சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 3 பிரம்மாண்ட கோயில்கள் அமைந்துள்ளது. இதில் 47 மீட்டர் உயரமுள்ள சிவன் கோயில் இங்குள்ள மிகப்பெரிய முக்கியமான கட்டமைப்பு. இங்குள்ள சுவர்களில் ராமாயணம் மற்றும் பிற இந்து இதிகாச காட்சிகளை சித்தரிக்கும் நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. பண்டைய கடல்சார் வர்த்தக பாதைகள் வழியாக தென்கிழக்காசியாவில் செழித்துவங்கிய கலாச்சார மற்றும் மத ரீதியான பரிமாற்றங்களை இது எடுத்துக்காட்டுது. 10ஆம் நூற்றாண்டில் பிரம்பனன் கோவில் கைவிடப்பட்டிருக்கு. ஜாவாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் மற்றும் அருகிலுள்ள மெராபி எரிமலையின் செயல்பாடுகள் இந்த கோவிலை கைவிடக்கூடிய சூழலுக்கு உள்ளாக்கியிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் டச்சு காலனித்துவ ஆட்சியின் கீழ் சீரமைப்பு பணிகள் தொடங்குவதற்கு முன்பு நிலநடுக்கத்தாலும் இந்த இடம் பெரும் சேதத்தை சந்தித்தது. அதன் பிறகு கூட்டு பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான சீரமைப்பு திட்டம் மூலமாக 1913 மற்றும் 1953ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய தொல்பொருள் மறுசீரமைப்பு பணிகள் மூலம் முதன்மை கோயில்கள் எல்லாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. 1991ஆம் ஆண்டில் பிரம்பனன் கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இது இந்தோனேஷியாவின் முக்கியமான கலாச்சார சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது.